இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ட்ரெஸ் எடுக்க எப்ப போனீங்க? எங்களெல்லாம் கூப்பிடவே இல்ல. என்ன ரோகிணி, அத்தை இந்த கல்யாண சம்பந்தமா நம்மளையும் மாமாவையும் இன்வால்வ் பண்றதே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தானே நம்ம செய்யணும். ரொம்ப சரியா சொன்னீங்க மாப்ள. என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. என்னத்த இத்தனை வருஷமா உங்களுக்கு மருமகனா இருந்து இத கூட புரிஞ்சுக்கலனா எப்படி? நல்லது. ரேவதி வா. மாப்ள இந்தாங்க உங்களுக்கான கல்யாண பட்டு வேஷ்டி. தேங்க்ஸ் அத்தை. ரோஹிணி, உனக்கும் மயில் மாப்பிளைக்கும் இதுல ட்ரெஸ் இருக்கு. அப்புறம் உன் அப்பாவுக்கு இதுல வேஷ்டி சட்டை இருக்கு. இதையும் அவர்கிட்ட கொடுத்துரு. சரிம்மா. ஸ்வாதி மா, இந்தா உனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன். பிடிச்சிருக்கானு பாரு. நல்லா இருக்குமா? ரேவதி இந்தா இதான் உன் முகூர்த்த பட்டு போடுவேன். உனக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்லியா எடுத்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. ரேவதி, என்ன அம்மா இவ்வளவு ஆசையா எடுத்து கொடுக்கறாங்க, கை நீட்டி வாங்காம அப்படி என்ன யோசனை? நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். கொடுங்கம்மா. அக்கா, ரேவதி அக்கா வந்தா ஏதோ யோசிச்சுட்டே போற மாதிரி இருக்கு. அவ என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியும். கேட்டா இல்லன்னு சொல்லுவா. அவளே குழம்பி தெளியட்டும். நாம நினைக்கிறது சரியா? எம்டி சார் தான் என் தாத்தாவோட பேரனா? அப்போ இங்க இருக்கிறது யாரு? அம்மா எதுக்காக என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்? அவங்க சொன்னதுல ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு என் மனசு சொல்லுது. என்ன பண்றது? ஒரு குழப்பமா இருக்கேன். எல்லாத்துக்கும் விடை கிடைக்கணும்னா நாளைக்கு காலையில நடக்க போற யாகத்துக்கு போய் நம்ம நேரா பார்க்கணும். அங்க போனா யாரு என் தாத்தாவோட உண்மையான பேருன்னு தெரிஞ்சிரும்.